குர்ஆனில் அடுத்த வசனமாக நாம் பார்க்கவிருப்பது 2வது அத்தியாயம் வசனம் 17வது வசனத்தை பார்ப்போம். இதில் முதலில் வசனத்தை வாசித்துக் கொள்ளலாம். இத்தகையோருக்கு உதாரணம், அதாவது இத்தகையோருக்கு உதாரணம் என்றால் வசனம் 2வது அத்தியாயம் வசனம் 6 முதல் 2வது அத்தியாயம் வசனம் 16 வரை உள்ள வசனத்தில் உள்ளவர்களை பற்றி இறைவன் இப்பொழுது உதாரணம் கூறுகின்றார். அதாவது இத்தகையோருக்கு உதாரணம் என்னவென்றால், நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவருடைய ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டு விட்டான் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. இந்த வசனத்தை பார்த்தோம் ஆனால் நாம் இதில் என்ன புரிந்து கொள்வோமானால், ஒரு மனிதன் இருண்ட காட்டில் அல்லது பாலைவனத்தில் தத்தளிக்கின்றான். அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு தீபந்தத்தையோ அல்லது நெருப்பையோ மூட்டுகின்றான். அந்த வெளிச்சத்தில் அவனை சுற்றியுள்ள பொருட்கள் ஓரளவுக்கு தெரிகின்றது. அப்பாடா, நமக்கு வெளிச்சம் கிடைத்து விட்டது, நாம் தப்பித்து விடுவோம் என்று அவன் பெருமிதம் கொள்ளும் அதே வினாடியில் பலத்த காற்றோ அல்லது மழையோ வந்து அந்த நெருப்பை அணைத்து விடுகின்றது. அதாவது இறைவன் ஒளியை பறித்து கொள்கின்றான். இப்போது அவன் முன்பு இருந்ததை விட கடுமையான அடர்ந்த இருளில் மாட்டிக்கொண்டு எங்கு செல்வது என்று தெரியாமல் தட்டழிகின்றான் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. அதாவது அவர்கள் உலகத்தில் தங்களின் தந்திரம், போலித்தனம், லாவகம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு தற்காலிக ஒளியை, அதாவது ஒளி என்றால் என்ன, வெற்றி, புகழ், செல்வம் உருவாக்கி கொள்கின்றார்கள். தங்களை சுற்றியுள்ள மனிதர்களை ஏமாற்றி விட்டதாக நினைத்து நிம்மதி அடைகின்றார்கள். ஆனால் உண்மை வெளிப்படும் போதோ அல்லது அவர்களின் மரண நேரத்திலேயோ அந்த தற்காலிக ஒளி அணைக்கப்பட்டு அவர்கள் வழியறியாத பேரொருளில் தள்ளப்படுகின்றார்கள். அதாவது நஷ்டத்தில் தள்ளப்படுகின்றார்கள். இது தொடர்பான வசனத்தை பார்த்தோமானால் 24வது அத்தியாயம் 40வது ஆயத்தில், அல்லது ஒரு ஆழ்கடலில் காரிருளை போன்றதாகும். அதனை ஒரு அலை மூடுகின்றது, அதற்கு மேலேயும் ஓர் அலை, அதற்கு மேலேயும் கார்மேகம், இப்படி காரிருள் மீது காரிருள். அவன் தன் கையை நீட்டினால் அவனால் அதை கூட பார்க்க முடியாது. எவனுக்கு அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை என்று இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது. அதாவது 24வது அத்தியாயம் 40வது வசனத்தில் இதை பார்த்தோமானால், தீய வழியில் செல்பவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்தோம்னா, அவர்கள் ஒரு இருளுக்குள் மேல் இன்னொரு இருள் என தங்களை சுற்றி பெரிய பாவச்சுவற்றை எழுப்பிக் கொள்கின்றார்கள். அலைக்கு மேல் அலை அடிக்கும் அந்த ஆழ்கடலில் இருளில் ஒரு மனிதன் தன் சொந்த கையை தன் கண்ணுக்கு மிக அருகில் நீட்டினால் கூட அவனுக்கு அது தெரியாது. அதாவது தான் செய்வது தவறு என்ற சுய விழிப்புணர்வு கூட இல்லாத அளவுக்கு அவர்களின் புத்தி மழுங்கி போய்விடுகின்றது என்பது இந்த வசனம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது. வேறொரு வசனத்தை பார்த்தோமே என்றால், அத்தியாயம் 24:39 முன்னாடி வசனத்தை பார்த்தோமென்றால், நிராகரிப்பவர்களின் செயல்கள் பாலைவனத்தில் உள்ள காணல் நீரை போன்றதாகும். தாகித்தவன் அதனை தண்ணீர் என்று எண்ணுகின்றான். ஆனால் அவன் அதனிடம் வரும்போதோ அதை ஒரு பொருளாகவும் காண மாட்டான். மாறாக அவன் அங்கு அல்லாஹ்வையே காண்பான். அவன் அவனுடைய கணக்கை தீர்ப்பான் என்று இந்த வசனம் கூறுகின்றது. இது என்ன சொல்ல வருகின்றது என்றால், தாகத்தோடு பாலைவனத்தில் அலைபவனுக்கு தூரத்தில் மின்னல் காணல் நீர் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் போல தெரியும். அதை நோக்கி அவன் ஓடுவான். அதாவது தீயவர்கள் உலக லாபத்தை நோக்கி ஓடுவது போல. ஆனால் அருகில் சென்றதும் அங்கு ஏமாற்றமே மிஞ்சும். அதுபோல தவறான வழியில் பெரும் சொத்தோ பதவியோ
சேர்த்தவர்கள் நாம் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்று நினைப்பார்கள். ஆனால் மரணமோ அல்லது ஒரு பெரிய வீழ்ச்சியோ வரும்போது தாங்கள் சேர்த்த எதுவும் தங்களை காப்பாற்றாது என்ற உண்மையை உணர்ந்து தட்டழிவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. இந்த உவமையை மனதில் கொண்டு நம் வாழ்க்கையில் எப்போதும் நேர்மையின் ஒளியில் பயணிக்கும். எப்படிப்பட்டது என்றால், நாம் உருவாகும் ஒரு நிலையான ஒளியா அல்லது தற்காலிக ஒளியா என்பதை நாம் தாம் முடிவு செய்ய வேண்டும். நேர்மை, உண்மை, மனிதாபிமானம் ஆகியவற்றால் உண்டாக்கப்படும் ஒளி ஒருபோதும் அணையாத சூரியனை போன்றது. ஆனால் பொய், ஏமாற்று வேலை, நயவஞ்சகம் ஆகியவற்றால் உருவாக்கப்படும் ஒளி ஒரு தீக்குச்சியை போன்றது. அது ஒரு நொடி வெளிச்சம் தந்துவிட்டு அடுத்த நொடி நம்மை இருளிலேயே விட்டுவிடும். எனவே அணையாத நற்பண்புகளுடன் ஒளியை தேடுவதே புத்திசாலித்தனமாக இருக்கின்றது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.